புண்ணியம் சேர்ப்பது ஒன்றே இறைவனை அடைவதற்கான ஒரே வழியாகும். ஒருவர் செய்கின்ற தியானமோ தவமோ இந்த உலக வாழ்க்கையில் அவர் சாதிப்பதற்கு உதவியாக இருக்கும். ஆனால் இறைவனை அடைவதற்கு சிறிதளவுதான் அது பலன் கொடுக்கும். ஏனென்றால் ஒருவர் செய்யும் நன்மை தீமையே அவரை இறைவனிடத்தில் நெருக்கமாகவும் அல்லது தூரமாகவும் வைப்பதற்கான ஒரு கருவியாகும். ஒருவர் தனது வாழ்க்கையில் 90% புண்ணியங்கள் மட்டுமே செய்து வெறும் 5-10% மட்டுமே பாவம் செய்தாரானால் அவர் இறைவனை கண்டிப்பாக அடைவதற்கான வாய்ப்புகள் 100% இருக்கிறது. ஒருவர் தன்னுடைய வாழ்க்கையில் 90% பாவங்களை மட்டுமே செய்து பெயரளவில் ஊருக்காகவும் 10% மட்டும் புண்ணியம் செய்தாரானால் அவர் நிச்சயமாக இறைவனை அடைய முடியாது. ஏனென்றால் இறைவனை பொறுத்தவரையில் மனிதர்கள் தங்களை பூஜிக்கின்றனரா, தன்னுடைய நாமங்களை சொல்கிறார்களா என்பது இறைவனுக்கு தேவையில்லை. நாம் அவரை வணங்கினாலும் வணங்காவிட்டாலும் அவரின் சக்தியானது குறையப்போவதே கிடையாது. அவரை வணங்கிவிட்டு நாம் நல்ல செயல்களை செய்தோமானால் இறைவன் மன மகிழ்ச்சி அடைந்து அவரது அருளை நம்மீது செலுத்துகிறார். மேலும் ஒருவர் மரணமடைந்த பிறகு அவருக்கு முக்தி, மோட்சம் அல்லது சொர்க்கம் என்று அருளுகிறார். எனவே ஒரு மனிதன் எத்தனை உயிர்களுக்கு தன்னால் ஆன நன்மைகளை செய்கிறார் என்பது மட்டுமே இறைவன் மிகவும் கூர்ந்து கவனிக்கிறார். அவரை வணங்கினால் அவர் மகிழ்ச்சி அடைவதும் அவரை வணங்காவிட்டால் அவர் வேதனை அடைவதும் கிடையாது. மனிதர்கள் எவ்வாறு சிந்திக்கின்றனர், எவ்வாறு செயல்படுகின்றனர், எல்லா உயிர்களிடத்திலும் அன்பாக இருக்கின்றார்களா என்பது மட்டும்தான் இறைவனின் முக்கிய நோக்கமாக இருக்கிறது. ஒருவர் எல்லா உயிர்களையும் தன் உயிர் போல பாவித்து அனைத்து உயிர்களுக்கும் தன்னாலான நன்மைகளை தன்னுடைய சக்திக்கு ஏற்றவாறு நன்மைகளை செய்து வந்தால் அவருக்கு கண்டிப்பாக தான் வாழ்கின்ற காலத்தில் இறை அருளும் இறை பாதுகாப்பும் கிடைக்கும் என்பது எந்த மாற்று கருத்தும் கிடையாது. வாழ்கின்ற காலத்தில் மட்டுமல்லாது மரணத்திற்கு பிறகும் அவர் இறைவனை அடைவார் என்பதில் எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. இதைத்தான் வள்ளலார் கூறுகிறார். யுகம் யுகமாக தவம் செய்பவரை காட்டிலும் சில வருடங்கள் தொடர்ந்து ஜீவகாருண்யம் ஒருவர் செய்வாரானால் அவர் இறைவனை அடைவார் என்று சொல்கிறார். ஜீவகாருண்யம் என்பதே புண்ணிய செயலாகும். எனவே அன்பர்களே, புண்ணிய செயல்களை செய்து இறைவனுக்கு மிகவும் நெருக்கமாக மாறுங்கள். இறைவனின் அன்பை பெறுங்கள்.